ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கார். வேலையில் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. செவ்வாய்க்கு எதுவும் கொஞ்சம் வீடு கொடுக்கணும் பேசுவீங்க. அது மட்டும் இல்லை 2ஆம் தேதி 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பிடிவாதத்தெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஏற்படுத்தும். பூர்வீகத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா அவனா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3, 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 3, 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு தீர்வுகள் நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ 5ல் வந்து சனி இருக்கும்போது குழந்தைகள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க, என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சுக்கிரன் வந்து 2ல் இருக்கார். அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். என்னென்னா சுக்கிரன் இப்போ கேதுவில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோட கொஞ்சம் விட்டு கொடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் அவங்க நம்ம மேலே ஒரு தப்பான ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணும் வந்து கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து அது 7க்கு 8 ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் வந்து 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, எப்படாச்சும் திடீர்னு ஒரு பல்க் அடிக்கணும், பெருசாக ஷார்ட் பீரியடில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா மைண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக தோற்றுவிக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சந்திரன். 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள், வெளிநாடு தந்தை சார்ந்த விஷயங்கள் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ல் போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8, 11ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்போது சடனாக சிங்கிள் ஷாட்டில் ஒரு பெரிய காசு அடிக்கணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஏன்னா மாட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ அதனால் கொஞ்சம் இதெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா. லைஃப்பில் வந்து பிளான் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக ஷார்ட் ரூட்டில் போய்ட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா உள்ளே 15-20 வருஷம்லாம் இருந்தீங்கன்னா தான் உள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் நெருக்கடிகள் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை வந்து இது ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாகுது சூரியன் தசாபுக்தி. சூரியன் 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதங்களோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம். தாயாரோட உடலும் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 6ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் வந்து சின்னதாக வந்து ஒரு எமோஷன் இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்கும். நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள். கடன் நெருக்கடிகள் சில பேருக்கு கண்டிப்பாக ஏற்படலாம். கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ராகு 4ல் இருக்கும். தாயாருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப எமோஷனாக இருப்பாங்க. போடான்னு சொல்லி யாரையும் மதிக்காத ஒரு தனத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பெருசாக பிளான் பண்ணுவீங்க. பெரிய வண்டி வாங்கணும், பெரிய வீடு கட்டணும்னு பிளான் பண்ணலாம். அதுக்கான சோர்ஸ்னால் கண்டிப்பாக பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுக்தி. குரு 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் பேச்சுக்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சு ஒரு பிடிவாதங்கள் இருக்கும். குழந்தைகள் எனக்கு இது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுக்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது 3ஆம் அதிபதி முயற்சியில் பெரிய வெற்றிகள், முயற்சியில் வந்து பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோன்றுங்க. ஏதாச்சும் வந்து பெருசாக சொத்து வாங்கணும், ஏதாச்சும் பெரிய லெவலில் வரணும், பழைய சொத்தை கொடுத்துட்டு புதிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5ஆம் அதிபதி வந்து குரு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ அவங்க பிடிவாதங்களால் நமக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சனி பார்த்திங்கன்னா சனியுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சனி வந்து 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா வந்து அந்த விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து 8ஆம் அதிபதி ஓகேங்களா. 8 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து இப்போ வந்து உங்கள் ராசியில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் ஷார்ட் ரூட்டில் வந்து எதாவது பெரிய பணம் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களோ கொஞ்சம் நெருக்கடிகளோ கொஞ்சம் பணப்பற்றாக்குறைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கணவன் மனைவிக்கனுடைய வாக்குவாதங்கள் மாமியாரால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்களை கொடுக்கும். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கடன் ஆகிடுமோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியம் ஜாதகத்தில் என்ன செய்யும். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த டிப் ஆஃப் ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த திரிசூனியம் இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோதான் வந்து பக்காவாக பார்க்குறதில்ல. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திரிசூனியமும் ஒரு பாதகமும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து ஒரு நம்ம இப்போது என்ன சொல்லணும் ஜென்ரலாக லைஃப்பில் வந்து ஒரு தவறு பண்ணும்போது நம்ம வந்து காவல்துறையில் போய் ஒரு ஜெயிலில் போகிறாங்க ஒரு 5 years 10 years 2 years இந்த மாதிரிலாம் வந்து மாட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆண்டவனால் ஒரு சில விஷயங்களால் தண்டிக்கப்பட்டு பிறப்பெடுக்கும்போது நமக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கையிலே வந்து ஒரு ஜெயில் மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து திரிசூன்யமும் பாதகமும். அது வந்து எங்கே இருந்தால் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கேமே. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா என்றைக்குமே வந்து ஒரு பாதகாதிபதியோ திதி சூனியாதிபதின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு திதியில் பிறப்பீங்க. ஸோ அந்த திதியில் பிறக்கும்போது ஒரு சில ராசிகள் வந்து திதி சூன்யமாக ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசின்னு ஒரு திதி இருக்குது. ஸோ சதுர்தசி திதி பார்த்திங்கன்னா 4 கார்னர், அதாவது என்னென்னா மிதுனம் கன்னி குரு, அதாவது மீனம் தனுசு. ஸோ இந்த 4 ராசியுமே வந்து திதி சூன்யமாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது திதி சூன்யாதிபதிங்கிறது பார்த்தா புதன் குருன்ற மாதிரி பிளானட்ஸும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி திதி சூன்யாதிபதிகளும் திதி சூன்ய ராசிகளும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா உங்கள் லக்னத்துக்கு 6 8ஆம் அதிபதியாக வந்துருச்சுன்னு வச்சுப்போமே. அதாவது அந்த பிளானட் அங்கே இருந்து மாட்டினாலும் சரி, இல்லை அது 6 8 அதிபதியாக வந்து அது திசை நடத்தினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக அமையிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்கும்னா உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 6லேயோ 8லேயோ வந்து ஒரு திரிசூன்யாதிபதியோ பாதகாதிபதியோ அமைஞ்சு திசை நடக்கும்போது அந்த திசை வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு இன்னல்களை கொடுத்துருது. என்ன மாதிரி இன்னல்கள்னா ஒன்று ஃபேமிலி சைடில் ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும். ஃபேமிலி சைடு வரும்போது ஃபேமிலியை டோட்டலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும் ஒரு கோர்ட்டு கேஸு அலைச்சல்கள், இல்லாட்டி ஒரு வேறு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க ஆனால் ஸ்லீப்பிங் வித் எனிமி தான். ஸோ பிடிக்காமையே வாழ்கிறது ஒரு தண்டனையாக விடும். சில நேரங்கள் வந்து மனநலம் குன்றியவர்கள்ட்ட நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நம்ம குழந்தைகளில் வந்து ஒருத்தர் மனநலம் குன்றி விடுறது, இதெல்லாமே வந்து அது இல்லாமல் இது வந்து நம்ம ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்களை கொண்டு வந்துடும். இல்லைன்னா வந்து ஒரு தீராத ஒரு நமக்கு வந்து ஒரு டிசீஸை கொடுத்துரும். ஸோ அது வந்து கேன்சரோ இல்லை ஒரு லங்ஸ் சரியாக செயல்படலை, இந்த மாதிரி ஒரு கார்னிக் டிசீஸஸ் கொடுத்துரும். ஸோ கார்னிக் டிசீஸை கொடுத்துருச்சுனாலே வந்து அங்கே வந்து இந்த திதி சூன்யமும் பாதகமும் உட்காந்துரும். ஸோ உட்காந்துச்சுனா தான் அந்த ஒரு லாங் டிசீஸ். சில பேர் வந்து ஸ்கின்னில் வரும். ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஒரு 5 to 6 years 10 years அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்லோவாக அது வந்து கிளியர் ஆகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால அந்த திதி சூன்யமும் பாதகமும் எல்லார் ஜாதகத்துலேயுமே இருக்கும். யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்றைக்கு லக்னத்துக்கு 6 8 வருதோ அது பெரிய பாதகங்களை கொடுத்துரும். ஸோ அப்படி இல்லைன்னா யாரை பாதிக்கும்னா உங்கள் ஜாதகத்தில் வேறு ஒருத்தர் மாட்டுவாங்க. நீங்கள் அவங்க லைஃப் பார்க்கலாம். உதாரணத்துக்கு தாயாருக்கு வந்து திதி சூன்யமாக அது 6 8 வந்துச்சுன்னா அம்மாவுடைய லைஃப் கண்டமாகும், அப்பாவுக்கு கண்டமாகும், இல்லைன்னா
குழந்தைகளுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டை விளையாடிடுறதுங்க தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ப்ரேயர் தான், வேறு வழியே கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா தான தர்மங்கள்லாம் இல்லை, நம்ம வந்து பணம்னு நம்ம பணம் பின்னாடி சுற்றுறோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா, நம்ம பூர்வீக ஜென்மத்தில் நாம் செய்தது, நம்ம ஜெனட்டிக்கில் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜெனட்டிக் ஆர்டரில் வந்து மாட்டும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கார்னிக் டிசீஸ்லையோ எல்லாமே மாட்டுவோம். அதில் சில கோயில்கள் வழிபாடுகள் மூலியமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து தான தர்மங்கள் தான் ரொம்ப மேஜராக இருக்கும். திதி சூனியம்னாலே அந்த திதிகளுக்கான காலகட்டங்களில் தானம் பண்ணுறதோ, ஒரு அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபும். இது வந்து என்னென்னா, ஒரு பரிகாரம் பண்ணிட்டோன்னா இம்மீடியட்டாக வெளியில் வர முடியும்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துட்டு வெளியில் வர மாதிரி இதில் வர முடியாது. ஆண்டவன் கொடுக்கின்ற ஒரு பெரிய தண்டனை. ஸோ அது 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், சில பேர் லைஃப் ஃபுல்லாகவே அப்படியே அது ஒரு ட்ராப்லேயே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துது. ஸோ இது யார் ஏற்படுத்துகிறான்னா, இந்த திரிசூன்யமும் பாதகாதியும் தான் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு பிரார்த்தனை அவசியம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கோடியாக பணம் வச்சுருக்கீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க, முடியாதவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் இந்த திரிசூன்யத்திலும் பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.